தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நியூ மயாப்பூர், அதாவது பரிசுக்கில் இருந்து சுமார் 250 கிலோமீட்டருக்கு தொலைவில் காணப்படுகின்ற இந்த இடம், அதாவது ஹரி கிருஷ்ணா பக்தர்கள் அதிகம் வந்து போகிற இடம் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டோட இந்த இடம் 50வது ஆண்டாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 50வது ஆண்டு ஆலயம் அமைக்கப்பட்ட அதே நேரம் தமிழர்களுக்காக ஒரு திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுறதுக்கு இன்றைக்கு நாங்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒரு தேர்துலாவும் இது காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இன்றைய திருவிழாவை உள்ளவருக்க ஆலயத்தை சுற்றி பார்ப்போம். அதே நேரம் இன்றைக்கு ஆலய திருவிழாவுக்கு வந்த மக்களிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் உங்களுடைய இன்றைய விசேஷம் என்ன மாதிரி அப்படி என்று. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஹரே கிருஷ்ணா தமிழர் திருவிழா, அதாவது இந்த நியூ மயாப்பூர் என்ற இந்த பகுதியில் இந்த இடத்துக்கு 50 வருஷம். இந்த 50 வருஷத்துக்கு பகுதியில் தமிழர்கள் இந்த இடத்துக்கு அதிகமாக 30 வருஷத்துக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ 50வது வருஷத்தில் எங்களுக்காக தமிழர்களுக்காக ஒரு திருவிழாவை தமிழர் திருவிழாவாக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய நாள் அந்த திருவிழாவானது இந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது. அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த திருவிழா எவ்வாறு நடைபெறுகிறன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் நியூ மயாப்பூரை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். உள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இருபுறமும் எங்களுடைய தமிழ் நாகரிகம் மற்றும் மரபு ரீதியாக அழியாமல் தோரணம் கட்டி சோடனைகள் சோடிச்சிருக்கிறோம். இருபுறமும் காட்டுங்க. இருபுறமுமாக இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அசலிலே இவ்வளவு தோரணம் என்றும் பொழுது உள்பகுதியில் இன்னும் பிரமாண்டமாக தோரணங்கள் காணப்படும். வாங்க நாங்கள் போவோம். இன்றைக்கு இந்த திருவிழாவை காண்பதற்கு 3 பெரிய பஸ்லையும் 9 சீட், 7 சீட், 5 சீட் போன்ற சிறு வாகனங்கள், குறைந்தது 20 வாகனங்களில் மக்கள் இந்த குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு மேலே ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கணும். அடுத்த வருஷம் இது இரட்டிப்பு ஆகலாம், அதிலும் கூடுதலாம் ஆகலாம். அது உங்களுடைய கையில் தங்கி இருக்கின்றது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயம் பூங்காவனம். எப்போவும் பூங்காவனத்தில் இருப்பார். அந்த பூங்காவனத்தை மிகவும் அழகாக சோடிச்சிருக்கோம். பூங்காவனம் அல்லது நந்தவனம் அப்படி என்று சொல்லுவார்கள். மிகவும் அழகாக அந்த பகுதியை சோடித்து அப்படியே அந்த பகுதி டிரெக்டாக ஹரி கிருஷ்ணா ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்பகுதியில் சொல்லியிருந்தேன், சத்துவம்னு சொல்லி. இந்த சத்துவில் தான் கடந்த 50 வருஷமாக இந்த ஹரி கிருஷ்ணா ஆலயம் அமைஞ்சிருக்கிறது. நான் இது எனக்கு 2வது தடவையாக நான் இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வரும்பொழுது 2 வாகனம் 7 சீட் வாகனத்தில் வந்தோம். எங்களுடைய கடினமான முயற்சியினால் தற்பொழுது இந்த பகுதிக்கு நாங்கள் 500க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறோம். இவர் நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர், என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவர். ஸ்ரீராமகிருஷ்ணன் ஆலயத்துக்கு எவ்வளோ காலம் வந்து போகிறீங்க? சின்ன வயசுலேருந்து வாரீங்க. பிடிச்சிருக்கா இந்த இடம்? ஒவ்வொரு வருஷம் வருவீங்களா? ஒவ்வொரு வருஷம் வாருங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சில் உங்களுடைய மற்ற ஆக்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இடத்தை பற்றி ஃப்ரெஞ்சில் சொல்லுங்கள், இல்லை தமிழே சொல்லுங்கள். ஓகே. நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே போகும் வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்குது. உங்களுக்கான தேவையான உணவுகளை இவர்களிடம் ஆர்டர் செய்தீங்கன்னா உங்களுக்கான உணவுகளையும் இவர்கள் தரது தயாராக இருக்கணும். நான் முதல் 2 வருடத்துக்கு முன்னுக்கு இங்கே தந்திருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சும் பரிச்சாத்தமானது. அதன் அடிப்படையில் நாங்கள் உள்ள டிரெக்டாக பூசை இடத்துக்கு போவோம். வா. ஆலய தரிசனம் நடைபெறுகிறதா, பூசை நடைபெறுகிற இடம் தான் இந்த இடம். இப்போ நாங்கள் உள்ளே போவோம். கொஞ்சம் அமைதியாக தான் கதைக்க போகிறோம். ஹரி கிருஷ்ணா என்கின்ற இந்த ஆலயத்தை இந்தியா தாண்டி உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்த்தவர் இவர் தான். நீங்கள் அவர் படிப்பார்.
சுவாமியை பார்ப்போமா? இங்கே தான் வந்து பூசை வழிபாடுகள் நடைபெறும். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே வந்து 4 சாம பூசை வந்து நடைபெறுகின்றது. அதாவது வந்து ஐரோப்பாவில் 4 சாம பூசை எந்த இடங்களில் நடைபெறும் எனக்கு தெரியாது. பிரான்ஸில் 4 சாம பூசை வந்து நடைபெறுகிறது மிக்க அரிது. அது இந்த ஆலயத்தில் வந்து 4 சாம பூசை வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 4 சாம பூசையை பார்க்க விரும்பி இங்கே நீங்கள் வருகை தர முடியும். வா, நாங்கள் இப்போ வந்து ஆலயத்துக்கு மேல் பகுதிக்கு செல்ல போகிறோம். ஒவ்வொரு இடங்களாக மெல்ல மெல்ல பார்ப்போம். வாங்க மேலே போவோம். படிக்கட்டின் வழியே மேலே போவோம். இந்தியாவிலிருந்து அதாவது ஹரிராமா கரிகிருஷ்ணா என்ற விடயத்தோடு அமெரிக்கா பயணம் செய்த அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தான் ஒரு கிராமத்தில் போயிருந்து அவர் தன்னுடைய பஜனையை பாடும்பொழுது அங்கே வந்து கூடியிருந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கிழமையிலே அந்த கிராமமே அவருக்கு ஆதரவு தெரிவித்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு இந்தியர், அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து வெளிநாட்டவர்கள். இன்றைக்கு வந்து இந்த ஹரிராமா கரிகிருஷ்ணா ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பக்தர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் தான். அதுவும் கூடுதலாக வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர்களால் அதிகமானவர்கள் ஹரிராமா கரிகிருஷ்ணாவில் இருக்குதுங்க. உங்களோட பேர் என்ன? இது என்ன புத்தகம்? தமிழ் பகவத்கீதை. இதை ஏன் நீங்கள் இந்த புத்தகத்தை வேண்டிருக்கீங்க? கையில் பிடிங்க. அம்மா கேட்டவா இந்த புத்தகத்தை வேண்டிக்க சொல்லி? உங்களோட வீட்டை பகவத்கீதை படிப்பீங்களா? அம்மா படிக்கிறவாவா? சில வேலைகளை படிப்பீங்களா? நீங்கள் இந்த ஆலயத்துக்கு எவ்வளோ காலமாக வந்து போகிறீங்க? இது முதல் முறை. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வயசு? 13. இன்றைக்கு காலையில் வந்தீங்களா? வெளியே வந்துட்டீங்க. எப்படி இருந்தது இந்த சூழல்? நல்லா இருந்தது. அடுத்த வருஷம் வரீங்களா? வாய்ப்பு இருக்கா? வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் துபஸ்திகா. உங்களோட பேர் என்ன? கனிஷ்கா. ஓகே, நீங்கள் இந்த கரிகிருஷ்ண ஆலயத்துக்கு எவ்வளோ காலமாக வந்து கொண்டிருக்கிறீங்க? இதுதான் முதல் முறையா உங்களுக்கு? இந்த இடம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரான்ஸுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஓகே, உங்களுக்கு அங்கே இருக்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது? இந்த இடம் எப்படி இருக்குது? இந்த ஆலயம் சூழல் இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓ, பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடம்? கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? அடுத்த வருஷம் வருவீங்களா? தெரியல. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? வேறு அப்பா அம்மா வந்தால் வருவீங்க? நீங்கள் அப்பா அம்மா வந்தால் வருவீங்களா?
Ridanga qui. Tutto bravo che tutto bravo. Auguri siamo devoti. Visto Shiguru. பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறோம். நெய் விளக்கு ஏற்றுவதற்காக நெய்யும் குட்டியும் தயாராக இருக்கிறது. அதேபோல் நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் ஜூஸுகள் தண்ணீரும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு போனால் இருக்கிற விளையாட்டு சாமான் எல்லாம் இங்கே வைக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி விளையாட்டு சாமான் எதுவும் வேணும்னு சொன்னால் வேண்டிய பொருள்லாம் தம்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Prefer. Hare Rama, Hare Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Hari Bol. Hare Rama, Rama Rama, Hare Hare. Govinda, Govinda, Govinda. இவ்வளோ தூரம் மினக்கட்டு நீங்கள் கிருஷ்ணாவை பார்க்க வந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? இங்கே என்ன புதுமை அப்படி இருக்குது? நாங்கள் இருக்கிறது அவுட்டர் பாரிஸ்ல. நாங்கள் இங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கு 5 மணிக்கு அலம் பிடிக்கும். 5 மணிக்கு அலம் பிடிக்கும். நாங்கள் அங்கேருந்து 5:30 மணி ட்ரெயின் எடுத்து லாக்கூர்னோ வந்து லாக்கூர்னோல இருந்து இங்கே வந்துருக்குறோம். எங்களை செல்வம் வந்து மிச்சம் காலமாக கூப்பிட்டு கொண்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு வாங்கக்கா வந்தவங்களுக்கு சந்தோஷம் தருமென்று அமைக்க இல்லை. ஆனால் இப்போதான் அந்த அவ கிருஷ்ணரங்களை அழைச்சிருக்குற வந்திருக்கிறோம். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இடத்தை சுற்றி பார்த்தீங்களா? அங்க ஆரம்பமா உருவான கோயில் அந்த உள்ள போய் பாத்தீங்களா? இன்னும் பார்க்க இல்ல. எல்லாம் முடிய வடிவா பார்த்துட்டு போவோம். இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த இடம் எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி. இப்ப நாங்க எங்க ஸ்ரீலங்காவுல போயிட்டு எங்கட கோயில் ஒரு திருவிழான்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ 18 வருஷம் நாங்கள் வந்து இந்த 18 வருஷத்துக்கு ஊர்ல இருந்து நாங்கள் ஒரு கோயில் திருவிழாக்கு அப்படி போவோம். அப்படி ஒரு சந்தோஷமான ஒன்றா இருக்கு. இயற்கையா சாமி சொந்தங்கள் நம்ம ஊராக்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷம். அதை விட இன்றைய நாள் வந்து தமிழர்களுக்கு ஒரு திருவிழா. இன்றைக்கு வந்து 50 ஆண்டு நிறைவு இந்த கோயில் தொடங்கி. அப்ப அது பெரிய விஷயம் என்ன? ஒரு நாட்டுல ஒரு தமிழ், அதாவது இந்த நாடு வந்து ஒரு பிரெஞ்சு நாடு. அதாவது சமய பற்றி வந்தவங்கட வேதத்தை தான் வச்சு கொள்ளுவாங்க. அந்த இடத்துல ஒரு தமிழ்ல வந்து நம்ம கடவுளை வச்சு கூப்பிட்டு ஒரு அதை வச்சு 50 வருஷமா செய்து எல்லாம் வச்சு இருக்கிறது பெரிய ஒரு விஷயம். என்ன சரி, நன்றி. தொடர்ச்சியாக பேசுவோம். தேர் பார்ப்போம். தேர் இழுப்பதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆண்கள் ஒரு புறமாகவும் பெண்கள் ஒரு புறமாகவும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, சிறியதை இருந்தவுடைய சிறிதளவு தேங்காய் தொடர்ச்சி யாரோ ஒரு வந்து
கையை குத்தி உடைஞ்சாங்க நெருங்கி ஆக்களை படுத்து கையை குத்தி உடைக்கும் கையை குத்தி உடைக்கும் தமிழர்களின் புதுமையான தேர்தலான நிலவரம் இவ்வளோ தூரம் பரிசுக்குள்ள இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் இவ்வளோ மக்களை இடத்துல நாங்கள் இருந்துள்ளான மக்கள் வந்துருக்கோம். புதுமை விழா அதாவது கந்தனின் தேரை பார்த்திருப்பீர்கள், கணேசனின் தேரை பார்த்திருப்பீர்கள், அம்மனின் தேரை பார்த்திருப்பீர்கள், கிருஷ்ணன் ராதா ராமகிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா அந்த தேர்தலை தான் அது பாருங்க இருக்கிற இடம் அவருடைய கோயில் இருக்கிற இடத்தை பாருங்க ஒரு மாளிகை அரண்மனை பகுதியில் வந்து காணப்படுகிறது. இன்னைக்கு ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை குளத்தில் நிற்கிறார். அடுத்த வருஷங்களை இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதம் ஐயா சொன்ன மாதிரி இந்த பின்பகுதியில் காணப்படுகிற இந்த சத்தோக்குள்ள தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நாங்கள் ஆலயத்தை சுற்றி வருகின்றோம். இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் வந்து கால் நோவுது, அப்பா ஆசைக்கு ஒருக்கா தூக்கு அப்படி எண்ணுவார்கள். அதன் அடிப்படையில் வந்து நான் தூக்கி கொண்டு வரேன். பிள்ளை நாமம் போட்டுருக்கீங்க, நாமம் நெத்தியில் யார் பூசி விட்டது? அழகாக இருக்கு தானே? சரி மேசி ரங்குங்கோ. ஸ்ரீலங்காவில் பாண்டிருப்புல எங்களோட அசடியம்மன் கோயில் வண்ணக்கர் அதே பக்தி பாண்டிருப்புல அரசு சித்திவிநாயகர் ஆலயத்தில் 26ஆம் தேதி எங்களோட கோயில் திருவிழா பாண்டிருப்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் மட்டக்களப்பு கல்முனை பாண்டிருப்பு அம்பாறை மாவட்டம் கல்முனை. பிரமாதமா இருக்குது. கோவிந்தா எல்லாருக்கும் அருள் கொடுக்கிறாரு. நாங்கள் முதல்ல வந்திருக்கிறோம். சிறப்பா நடக்குது. அடுத்தடுத்த வருஷத்துல இன்னும் சிறப்பா எல்லோரும் வரும் வந்து சிறப்பை பண்ணாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரசாதம் சாப்பிட்டா பொங்கல் சாப்பிட்டா திரும்ப தேர் முடிய அன்னதானம் இருக்குது. நம்ம நாட்டுல ஹரே சாப்பாடுகள் கொடுக்கிற மாதிரி இங்க எல்லாம் நேச்சுரல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அந்த சுகம் நீங்க எப்படி போய் பண்ணுறீங்க? இன்னைக்கு தான் நாங்கள் முதல்ல அந்த ஆலயத்தை வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி அடுத்த வருஷம் இதே மாதத்தில் இந்த திருவிழாவை மென்மேலும் சிறப்பிக்கணும். நமது தமிழ் பக்தர்கள் எல்லாரும் வரணும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். இன்றைக்கு சுமார் எவ்வளோ பேர் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒவ்வொரு இடங்களில் இருந்து வந்து 2 பஸ் வந்திருக்குது. 3 பஸ் 3 பஸ் 3 பஸ்ஸில் அதோட சின்ன சின்ன கார்களும் ஒரு 20-30 கார்களும் வந்துருக்கு. ஓகே ஓகே நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம் என் அன்பு தோழர் சோமன் அவர்களே. நன்றி அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு தேர்தலா பற்றி உங்களுடைய கருத்து? வாழ்விலே மறக்க முடியாத ஒரு தருணம். 50 வருடங்களுக்கு நடக்கிறது சாத்தியப்பட்டது. ஆனால் செல்வம் அவர்களால் ஏற்பட்டது. இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு
தேர் திருவிழாவை இன்றைக்கு ஒழுங்கு செய்திருக்கணும் ஆலயத்தில். அது அது சார்பாக ஆமாம், இது சென்ற வருடம் கூட அவர் கரண்டியாக வந்து செய்த வேளையிலே அவர் கூறியிருந்தார் இந்த வருடம் கமல்களை அதற்காக நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பதற்காக அவர்களுக்கு ஏற்பட்ட காரணமாக பெரிய கூட்டம் வந்திருக்கின்றது. இந்த கூட்டமான அடுத்த வருட காலங்களிலே பன்மடங்காக அதிகரிக்கப்பட்டு இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வந்து எங்களுடைய ஹெல்த் பிரான்ஸுக்குள்ள நிறைய இடங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அதை தாண்டி நிறைய இடங்கள்ல வந்து புற இனத்தவர்கள் எங்களுக்காக பூசை வழிபாடுகளை ஏற்பாடு செய்து வந்திருக்கோம் இல்லையா? ஆமாம், அதனால் முக்கியமாக அதாவது அவர்களது சமய முறையை தவிர்த்து எங்களுக்கான சமய முறையை ஏற்படுத்துவது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மட்டுமல்லாது இவ்வாறு பல தேசங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. கண்டுகிட்டாத தூரத்திலிருந்து என்று புலப்பட்டுள்ளது. 50 வருடங்களுக்கு புலப்பட்டுள்ளது. தமிழர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருத்தலமாக, அதாவது ஷான் மாதா நீர் மாதாவை சென்று வருவது போன்று இங்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு 3 மணி 4 மணி தூரத்தில் உள்ள இந்த அமைதியான கிராமம் இங்கே பார்க்கக்கூடிய இடங்களும் கூட இருக்கின்றது. எனவே இங்கே பக்தர்களாக இருக்க வந்து இங்கே தங்குமிடத்துக்கு வசதியாக தங்குமிட வசதிகள் இருக்கிறது. நீங்கள் குறைந்த செலவிலே இங்கே தங்குமிட வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கான உணவு விடுதிகளும் கூட இருக்கின்றது. ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் பார்க்கக்கூடிய வகைகள், மலைகள், மலை சார்ந்த இடங்கள், காடுகள் சார்ந்த இடமாக காணப்படுகின்றது. எனவே அனைத்து மக்களும் நீங்கள் வருகிறதால் இந்த இடங்களை கண்குளிர காட்சி ஒன்று நீங்களும் இந்த எங்களை போன்று இந்த அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள உங்கள் ராதாகிருஷ்ணன் அருட்கடாக்கத்தை உங்களை இந்த ஆலயத்தை சுற்றி பார்ப்பதற்கு வேறு ஏதாவது இடங்கள் இருக்கா? கண்டிப்பாக நாங்களும் புதுசாக வந்திருக்கின்றோம். அடுத்தடுத்த வருடங்களில் மகம் சுற்றி பார்க்கக்கூடிய தனி இடம் போல இருக்கின்றது. அங்காலே அருவிகளும் இங்காலே காடுகளும் சார்ந்து இருக்கின்றது. அதே நிச்சயமாக பிரான்சிலே என்னை பொறுத்தவரை அனைத்தும் பார்க்கக்கூடிய இடங்களாக தான் இருக்கும். இதுபோன்ற இடங்கள் இங்கே இருப்பதாக கூறுகிறார்கள். இருக்கலாம், நாங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு கண்டிப்பாக. ஓகே, நன்றி. நன்றி. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ini apa ini? Bola, ayah, bang, ayah. Muncul Hare Krishna, Hare Krishna, Hare Hare, Hare Hare Krishna. மிக சிறப்பாக ரதோற்சவம் வந்து ஹரே கிருஷ்ணா, அதாவது வந்து ஹரே கிருஷ்ணா, தற்பொழுது கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ராம, ஹரே ஹரே, ஓ ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Oh Hare Krishna 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 Hare 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 Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare அங்கே வச்சு பாரு. Krishna Krishna Hare Rama தற்பொழுது வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் மிகவும் சிறப்பான முறையில் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம். இது என்னக்கா? சோயா மீட் பொரியல், குலசாதம் இது கிருஷ்ணரின் தோட்டத்தில் ஆஞ்சது மிளகாய் அப்பளம். ஓகே. அடுத்தது பொங்கல், அடுத்தது பாயாசம். என்ன கொண்டாட பாயாசம் ஊற்றிருந்தோமா? சரியா, ஆசம். ஓகே. வருகை தந்த அனைவருக்கும் மிக சிறப்பாக இருக்கையில் அமர்த்தி தற்பொழுது அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பாக கொட்டகை அமைக்கப்பட்டு இங்கே அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐயா வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்ல சாப்பாடு, மனம் நிறைஞ்ச சாப்பாடு, வயிறு நிறைஞ்ச சாப்பாடு. அப்படியா? சூப்பராக இருக்கு அண்ணா. எப்படி இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு ஓகேயா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் மதியம் ஆலய சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். ஓகே, நன்றி. சரி. நன்றி, சந்திப்போம். சாப்பிடுங்க எல்லாரும். பார்த்தீங்களா, எங்களுடைய ஊர் மாதிரி நிலத்தில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆலயம். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு வெளியிலே காணப்படுகின்ற ஒரு காட்டுப்பகுதிக்கெலாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது காட்டுப்பகுதி ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த இடத்த ஆக்கள் குடியிருப்புன்னு சொல்லலாம். சொன்ன இந்த இடத்துக்கு ஆக்கள் குடியிருக்குன்னு. சரியா? நீ தருணிகா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நிறைய மரம் இல்லாமல் இருக்குது. நிறைய மரம். அனிமோ சாப்பிடுவோம். அதுக்கு நிறைய மரம் இல்லாமல் இருக்கா? ஓகே. இதில் அவையில் ஒரு வசனம் போட்டிருக்கீங்கன்னா பாருங்கோ, லிட்டில் இந்தியா. பாருங்கோ, லிட்டில் இந்தியாவுக்கு போகிற வழியான இது. ஃப்ரான்ஸுக்குள்ளே லிட்டில் இந்தியாவுக்கு போகிற பாதான இது. ஒரு குட்டி லிட்டில் இந்தியாவை கொண்டு ஃப்ரான்ஸுக்குள்ளே போட்டிருக்கணும். ஓகே. இப்படி ஒரு காட்டுப்பகுதி எப்படி இருக்குது? அதுவும் ஆலயத்துக்கு பின்பகுதியில் தேன்கூடு கிடக்கு. சரியா? இப்போவும் அந்த இடத்துல தேன்கூடு கிடக்கு. அந்த இடத்த காட்டுங்க பிள்ளைகளுக்கு. அங்கே அந்த இடத்துல தேன்கூடு கிடக்கு. சரியா? அப்போ தேன் குத்தும், தேன்குழாவே குத்தும். இப்போ லிட்டில் இந்தியாவுக்குள்ள பழைய, அதாவது பழைய ஆலயமும் இந்த ஏரியாவுக்கெல்லாம் இருக்குது. சரியா? ஓ, லிட்டில் இந்தியா ஏரியாவுக்குள்ள கார் நிற்குதோ? இங்கே பாருங்க, லிட்டில் இந்தியா தோட்டம். நான் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது பாருங்க. ஒரு
ஒரு வெள்ளைக்காரன் கார் வந்து அவருடைய பேஸாக இருக்குது கார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை பாருங்க எப்படி இருக்காண்டு சிம்பிளாக இருக்குது. இதுதான் அவருடைய வீடு. கதவு திறந்தபடி தான் இருக்குது. ஹரிராம் ஹரிராம் வாங்க ஒருக்கா. சவா மிசு ஒன்றரை ருக்காத்தே அலமிசம். அதாவது வந்து அவருடைய வீட்டை வந்து மிசோ பாருங்க அவருடைய வீடு வந்து எப்படி இருக்குன்னு. நிலம் வந்து பாருங்க கொஞ்சம் நிலம் மண்ணில் தான் வந்து வீடும் கட்டியிருக்கிறார். மண்ணில் அவர் வீடும் கட்டியிருக்கிறார். நிலம் வந்து வீடு தான். நாங்கள் ஒரு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அதாவது மாட்டு சாணகத்தில் ஓகே மாட்டு சாணகத்தில் தான் அவர் வந்து இந்த நிலத்துக்கு வந்து போட்டிருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கிரிராஜ் கிரி கோவர்தான் ஹரே கிருஷ்ணா. இப்படி ஒரு வீடு உங்களுக்கு இங்கே பாருங்க. மேலே எல்லாம் வந்து மண்ணால் தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கணும். கூற வேலைப்பாடுகள். ஆனால் அவைகளுடைய படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிப்பும் ஓகே பாருங்கள். இதெல்லாம் உண்டு. இப்படியான ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாங்க இங்கே. இந்த இடம் வந்து டாக்டர் கொபாஸ்கி என்றவர் வந்து இந்த வீட்டில் வாழ்ந்தவர் கடந்த 30 வருஷமாக. இப்போ 2 வருஷமாக அவர் வீடு மாறிட்டார். அதாவது டாக்டர்கிட்ட பழைய வீடு இதுதான். நீங்கள் பார்க்குற வீடு தான் அவர்கிட்ட வீடு. இப்போ டாக்டர் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே மணி இருக்கும். இப்படி வந்து தட்டினா தான் வருவார். இப்போ டாக்டர்கிட்ட வீட்டில் வந்து சாமி படம் வச்சுக்கணும். அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட வீட்டை வந்து அங்காள புறம் போய் பார்ப்போம். அடுத்தது வந்து லிட்டில் இந்தியா காட்டுறோன்னு சொன்னாங்க பாருங்க. லிட்டில் இந்தியாவில் வந்து இந்த பக்கம்தான் லிட்டில் இந்தியா பாருங்க. அதாவது வந்து இந்த பகுதி வந்து மையாப்பூர். அதாவது வந்து இந்தியா இதில் பாருங்கள் இந்த இடங்கள். இந்த பகுதி தான் லிட்டில் இந்தியான்ற பிரதான இடம் மையாப்பூர். அப்படியே இந்த ஆலயம் வந்து அவங்க லிட்டில் இந்தியா ஆலயங்கள் காணப்படுகிறது. இது ஆலயங்கள் மட்டுமில்லை, இது வந்து வீடுகளும் கூட. இந்த இடங்களில் வந்து ஆலயங்கள் மட்டுமில்லை, மக்கள் வசிக்கின்ற வீடுகளும். அதாவது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வந்து அமைதியாகவோ அல்லது தனிமைகளையோ வாழவன்மண்டு ஆசைப்பட்டானா இருந்தால் அவன் வந்து இப்படியான இடங்களுக்கு வரலாம். இங்கே பாருங்கள் கிருஷ்ணகிட்ட வீட்டை பாருங்கள். கிருஷ்ணகிட்ட வீடு இங்கே வீடு பூட்டி கிடக்கு. இங்கே இந்த வீட்டை பாருங்க. வைக்கோலாலும் மண்ணாலையும் கட்டியிருக்கணும். மேலுக்கு வந்து ஓட்டுக்கு பதிலாக பலகை போட்டிருக்கணும். சரியா? ஓட்டுக்கு வந்து பலகை போட்டிருக்கணும். பின்பக்க சுவர்களையும் பாருங்க வைக்கோலும் மண்ணாலையும் கட்டியிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க டொய்லெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்க டொய்லெட். சரியா? அவங்களுடைய டொய்லெட்டை பாருங்கள், இதுதான் அவங்க டொய்லெட்டு. இப்படி ஒரு டொய்லெட் வாழ்க்கை முறை இன்றைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுலேயும் வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். சரியா? அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வீட்டை போய் பார்ப்போம் வாங்க. சரியா? இதுக்குள்ள அளவு இன்னும் ஒரு வீட்டை பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வீடு வந்து 2023ஆம் ஆண்டு தான் கட்டினீர்கள். நாங்கள் வேற வைக்கல. கிருஷ்ணாண்ட வீடோ அது ஆடோ கிருஷ்ணாண்ட வீடோ பாருங்க மக்களே. பலகையால் கட்டப்பட்ட மற்றும் ஒரு வீடு. அதுவும் அவன் வீடு தான். எப்படி இருக்கு? இருங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சத்தோவை சுற்றி இருக்கிற இடமும் வந்து இங்கே விளைகின்ற காய்கறிகளை வச்சு தான் இவைகள் வந்து வாழ்றணும். அதாவது இயற்கையோடு வாழ்கிறது. இதில் பாருங்க பொத்தி மரம் இருக்கு. பிள்ளைகளுக்கு காட்டமா இந்த மரக்கறிகளை பாருங்க. பொத்தி மரம் காட்டப்படுற நிறைய பொத்தி மரம். இங்கே வந்து நீங்கள் ஒருவேளை இங்கே வந்தால் இங்கே இருக்கிற மரக்கறிகளையோ இங்கே இருக்கிற பூங்கன்றுகளையோ இதுகளையோ வந்து தொடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வேண்டிய பண்பாட்டின்படி பழங்களாக இருக்கட்டும் மரங்களாக எதுவாக இருந்தாலும்
சாமிக்கு படைத்ததன் பிற்பாடு தான் உங்களுக்கு தருவினம். ஆனால் நீங்கள் என்ன டைமும் வந்தால் சாப்பிடலாம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னர் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து முன்னறிவித்தல் உடன் வருகை தருவது மிக சிறந்தது. இப்போ நாங்கள் இப்போ கோசாலா போகிறோம். இங்கே வந்து மாட்டுக்கு வந்து இன்றைக்கு மாட்டுக்கு பூஜை நடக்க போகுது. இந்த பகுதியில் எல்லாருமே அதாவது வந்து கோமாதா பூஜைன்றது மாட்டு பூஜை. நாங்கள் வந்து கோமாதா பூஜைக்கு போகிறோம். வாங்க நீங்களும். இதுக்கு அங்கே போகணும் வாங்கல போகும். கை வைக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அது வரும். இப்போ இன்றைக்கு வந்து கோமாதாவுக்கு விளக்கு பூசை. கோமாதாவுக்கு விளக்கு பூசை தீவிரமாக சாதம் போட்டு கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட தொகையை இங்கே செலுத்தி அந்த சாதத்தை எடுத்து பசுவுக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைத்து விட்டு அதனை தொடர்ந்து அங்கே ஒரு கைவிட கொண்டு தருவாங்க. அதை நீங்கள் கோமாதாவுக்கு கையை காட்டிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்க கோமாதா பூசை பாருங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோமாதாவுக்கு வந்து கோமாதான்றது வந்து பசுக்களுக்கு வந்து இன்றைக்கு அதாவது வந்து விலங்கின பசுக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து சிறப்பு பூசை வந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து உள்ளே போவாங்க. இந்த பகுதியில் வந்து கோமாதாவுக்கு வந்து சிறப்பு பூசைகள் வந்து வழிபாடு நடைபெற்று போயிட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பகுதியில் வந்து எல்லா கோமாதாவுக்கும் வந்து ஒரு பேர்கள் இருக்குது. சரியா, நீங்கள் அதை பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து கோமாதாக்களுக்கு வந்து சிறப்பு போகுது. கோமாதாவுக்கு வந்து சிறப்பு போகுது. சரியோ, இதுதான் நாங்கள் வேண்டி இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்த பசு. இதுக்கு நாங்களே தான் பேர் வச்சது சுரபி. 2019 சுரபி. இது கோமாதா. ஓகே பஸ். கோமாதா அவைக்கு இப்போ 4 குழந்தைகள் இருக்கு. அவைக்கு 3 குழந்தைகள் இருக்கு. ஓகே ஓகே. எத்தனை குழந்தை? 3. அவைக்கு 4, அவைக்கு 3. இது மங்களா. இது அவங்க ஒரு குழந்தை தான். இது அவங்க வந்து போட்டது. அவங்க 19 வந்து 22. இவங்க போட்டது அவங்க போட்டது. அவங்க பொடியாங்க அவங்க 2 பேர். இந்த 3 பேர் தர்மா கபிலா. இப்போ என்ன காரணத்துக்காக அவைகளுக்கு இந்த பேர்கள் வச்சுக்கிறீர்கள் நீங்கள்? அப்படியா? நாங்கள் வைக்கல. கிருஷ்ணர் பேர் சம்பந்தமாக தான் அவங்க இந்த பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு என்ன பிரியம்? கிருஷ்ணருக்கு பிரியமான சாமான் என்ன? அதாவது வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பசு. அவரை மேய்ப்பான் தானே, அதனால தான் அவர் பசுமை. அவருக்குரிய பேர்களை தான் வச்சுக்கிட்டு நாங்கள் காரணத்தோடு வச்சுக்கிறோம். காவேரி என்று வச்சுக்கிறோம், கங்கா என்று வச்சுக்கிறோம், கோமதி என்று வச்சுக்கிறோம். பல விதமான பேர்கள் நாங்கள் ஆளுக்கு இவரண்டு. ஐரோப்பாவிலே எங்க போனாலும் கோமாதா பூஜை நம்மளால செய்ய முடியாது. இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் கோமாதா, அதுவும் கடவுளுக்கு நிகராக வளர்க்கப்படுது. கடவுளை போலதான் நாங்களும் அவங்கள பார்க்கறது.
அதால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் கோமாதா பூசை பற்றி அதில் சிறப்பு பற்றி நம்ம சொல்லித்தான் தெரிய பண்ண முடியல, அனைவருக்கும் அறிஞ்சது தான். அது இங்கே தான் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வந்த பக்தர்கள் அனைவரும் இந்த கோமாதா பூசை செய்கிறாங்க. இந்த கோமாதா பூசையால் நிறைய பலன்கள் உண்டு, நிறைய பலன்கள் உண்டு. அது நீங்கள் கோயிலுக்கு வர நேரம் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஒழுங்கு செஞ்சு தருவாங்க. நன்றியா. சுற்றி வா தனியா அது சாப்பாடு குறை கொடுக்குறது. சரி பாதம் அந்த பிள்ளைக்கு கொடுவோம். அங்கே அங்கே பிள்ளை கையால் கொடு, கையால் கொடு, கடிக்காது. அத்தை இப்படி இந்த கையில் விடுங்க, கடிக்காது பிள்ளை, கடிக்காது கடிக்கல ரத்தம் இல்லாது, அது ஒன்றும் இல்லை. சரி. ஹரி ராம 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 ஹரி ஹரி. அதாவது இன்றைக்கு இந்த தமிழீழ கிருஷ்ண பக்தி கழகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கள் புலம்பெயர் உறவுகளுடன் இந்த நிகழ்ச்சி நடந்தது, மிகவும் சந்தோஷம். இது ஜெகநாத்புரியில் வருடம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு இங்கே இந்த எங்களோட கிருஷ்ண பக்தி தமிழ் கிருஷ்ண பக்தி கழக தலைவர் 30 வருடமாக சேவை சென்றிருக்கிறார். அவருடைய தலைமையில் இன்றைக்கு நடந்தது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வருஷம் இப்படி நடக்க வேணும் என்று சிறப்பாக இறைவனை வேண்டுகிறோம். மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தமிழ் உறவுகளோடு என்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்போது நீங்களும் உங்களுடைய கொஞ்சம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணர் பிறந்த 10வது நாள் கிருஷ்ணன் கோவில்களையோ எல்லா இடமும் அவர் பிறந்த 10வது நாள் தொட்டில் விழாவாக நடத்தப்படுகிறது. காரணம் என்னென்றால் அது அந்த காலத்திலே நாங்கள் கிருஷ்ண பக்திக்கு புதியவர்கள் இல்லை. எங்களுடைய மூதாதையர்களான பன்னூறு ஆழ்வார்கள் பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், இந்த 3 பேரும் நெருக்கமாக அந்த தலைமையோட ஐக்கியமாக இருக்கிறார்கள். அந்த தலைமையில் துவங்கினதான் இன்றைக்கு இப்போ பெருசாக விரிவடைந்திருக்கு. அதே நேரத்தில் ஆண்டாளம்மையார் ஒவ்வொரு வீடாக மார்கழி மாதம் கதவுகளை தட்டி இந்த நாம சங்கீர்த்தனத்தை துவக்கி வச்சது முதல் அந்த அம்மையார். நாம் எங்கள் தமிழ் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம். அதாவது எங்களுடைய இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி நடந்து 10வது நாள் அதி விசேஷமான தொட்டில் விழாவாகவும் தேர் திருவிழாவாகவும் நடைபெறும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வருடம் எல்லோரையும் கடல் போல் திரண்டு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஆலயத்தை பற்றியும் நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த ஆலயத்தில் கொண்டாடி கொண்டிருக்கீங்கன்றது சொல்லுங்கள். நான் சின்னன்லேருந்து இங்கே வரேன் வருஷம். நான் பிறந்ததுலேருந்து அந்த அப்பா அம்மா இதில் இருக்கிறேன். நான் வருஷம் வரேன். நீங்கள் எங்கே இருக்கிறேன்? நீங்கள்? நான் ஷோசோமான் என்று பரிசு ஷோசோமான் என்ற வீட்டிலேருந்து வரேன். இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 23. 23 வயசுலேருந்து ஒவ்வொரு வருஷம் கொண்டிருக்கீங்க. இப்போ குறிப்பாக உங்களோட தலைமுறையில் இருக்கப்பட்ட மற்ற இளைஞர்கள் ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக பணி எடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கீங்க. இந்த ஆன்மீக பயணம் உங்களுடைய கல்வி செயற்பாட்டுக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்குதல்? அது ஒரு இடைஞ்சல் என்று சொல்ல முடியாது. அது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்குதா? ஊக்கம்தான், ரொம்ப ஊக்கமாக இருக்கு. மனசுக்கு உங்களுக்கு ஆன்மீக செயற்பாடு உங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு வழங்குது? இங்கே வந்துட்டு போகிற அத்தனை பேரும் ஒரு அமைதியை உண்ட காண்பினம். இங்கே வந்து போகிற அத்தனை பேரும் இப்போ உங்களுக்கு அந்த கோபம் என்ற ஒன்று அது எல்லாருக்கும் வர்றது உண்டு. அது மிக ஒரு கஷ்டமான ஒன்று. ஆமாம்.
இப்போ இந்த பகுதியில் வந்து போகும்பொழுது அந்த கோபம்ன்ற விடயங்கள் வந்து காணப்படும். அது கொஞ்சம் குறைவாக இருக்கு. காணப்படும். மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஓம். ஓகே, நன்றி. உறவுகளே, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட நான் சிவம். நன்றி, வணக்கம்.